ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டடி கிளாஸ்ல நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்த விஷயம் வந்து இன்னைக்கு நடந்துருச்சுங்க. நம்ம முத்து வந்து அவங்க அம்மா ஏன் விலக்கி வச்சாங்க அப்படிங்கிறத சொல்றாப்புல. அதாவது நம்ம சாமியார்ட்ட கேட்குறாப்புல, ஏன் அதாவது விஜய் ஆண்டிக்கு வந்து சில பல ஆக்சிடென்ட்லாம் ஆகுது. அதனால வந்து என்ன விஷயம் அப்படிங்கிறதுக்காக சாமியார்ட்ட கன்சிடர் பண்ணேன். உங்க 2வது மகன விலக்கி வைங்க அப்படிங்கிறாப்புல. அதான் உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லதுங்கிறாப்புல. அண்ணாமலை சார்ட்ட சொல்ல முதல்ல திட்டினாலும் அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. அவங்க அம்மாட்டையும் வந்து கேட்குறாப்புல, யார்ட்ட பாட்டிட்ட. பாட்டியும் வந்து சரி என்ன பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து பேசுறாங்க. ஊர்க்காரங்களும் வந்துட்டு, சரிதான்ப்பா, நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா, அப்புறம் முதல்லே விலைக்கு வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருப்பாமோ அப்படிங்கிற மாரி தோணும் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு ஒரு வழியா வந்து முத்துவ வந்து அவங்க பாட்டி வீட்ல விட்றாங்க. முத்து வந்து ரொம்ப ஃபீல் பண்றாப்புல அம்மா விட்டு விலகுறது. இருந்தாலும் வேற வழி இல்லாம நம்ம விஜய் ஆண்டி வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு ஃபோன் கால் வந்தா கூட வந்து விஜய் ஆண்டி வந்து, "ஓ! முத்து கால் தான் பண்ணியிருக்கானோ!" அப்படிங்கிற மாரிலாம் எடுக்குறாங்க. பார்த்தா பாட்டி தான் பேசுறாங்க. சரின்ட்டு நம்ம முத்துவ பார்க்கலான்ட்டு கிளம்ப, நம்ம அந்த குறுக்க வந்தான் கௌசிக் அப்படிங்கிற மாரி நம்ம மனோஜ் வந்து, நான் வந்து இப்போ பிரைஸ் வாங்க போறேன் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிறாப்புல. இடையில ஒருத்தவங்க பார்க்குறாங்க. அவங்க வந்து சாமியார் பேச்ச கேட்காதனால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மையனைகள தேங்குறாங்கல்ல. அதோட சாமியார்ட்ட மறுபடியும் கன்சல்ட் பண்ணாங்க. அதோட முடிஞ்சுங்க. அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து சீர்திருத்த பள்ளிக்கு இழுத்துட்டு போற மாரி பார்க்கலாம். அடுத்த வாரம் எப்படின்னு.